நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் ஐட்டம் ஆப்பிள் பை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா 1 கப், இது வந்து 500 கிராம். மைதாவை இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நம்ம கையால் மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை, மிக்ஸி ஜாரில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த டோ வந்து கரெக்டாக வரும். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 100 கிராம். இது வந்து அன்சால்டட் பட்டர். இது வந்து நல்ல ஜில்லுன்னு தான் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், கை வச்சா கூட அமுங்க கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். நல்லா உருகினதுக்கு அப்புறம் இதில் சேர்க்கக்கூடாது. இந்த வெண்ணெய் வந்து நல்லா மிக்சியில் உடஞ்சி இந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ பட்டரை வந்து நல்லா ஜில்லுன்னு சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகிறதுக்குள்ளாரையே அரைக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வெண்ணெய் சேர்த்ததுக்கு போகும் மாவு பாருங்க, இந்த மாதிரி தான் வரணும். நீங்கள் கை வச்சு பாருங்க வெண்ணெய் எல்லாம் உடஞ்சிருச்சான்னு. அப்படி நல்லா உடையல அப்படின்னா இன்னொரு தடவை சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ஐஸ் வாட்டர். இப்போ வந்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை பிணைஞ்சிக்கோங்க. மாவு கெட்டியமாக தான் வரணும், ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. அதனால தண்ணி ஊற்றுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. கரெக்டாக 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா வராது, கொஞ்சம் கெட்டியமா தான் வரும். இப்போ மாவு ரெடி. மாவு வந்து ஷேப்பா இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா இதுக்குள்ளார வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். மாவு உணராம இருக்க மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும். நம்ம crust வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதாவது நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான 4 ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் ஆப்பிள். நீங்கள் இதுக்கு பதிலாக க்ரீன் ஆப்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிடுங்க. இது போல் 4 ஆப்பிளையும் தோல் சீவிக்கோங்க. இப்போ ஆப்பிளை கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இதோட சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ரொம்ப குட்டியமாக இருந்துடக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து வேக வைக்கும் போது அது வந்து ஜாம் மாதிரி ஆகிடும், ரொம்ப வெந்து. ஸோ இந்த சைஸுங்கிறது கரெக்டான சைஸு. 4 ஆப்பிளையும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் உருகினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. ஆப்பிள் வந்து நல்லா வேகணும், அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன். ஒயிட் சுகர் இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இந்த ஆப்பிள் ஜூஸோடு மெல்ட் ஆக்கி இந்த ஆப்பிள் ஜூஸும் இந்த சர்க்கரையும் நல்ல ஒரு கேரமல் மாதிரி வரும். அப்போ வந்து இந்த ஆப்பிள் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுடுங்க, வேகட்டும். பட்டை 2 துண்டு. உங்களுக்கு பட்டை வாசனை நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை தூளாக சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் இப்போ ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட பட்டையை எடுத்துடலாம். எனக்கு இதோட ஸ்மெல் போதும். லெமன் ஜூஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால நம்மளோட டோ இது வந்து ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குது. இதை வந்து நான் 2ஆக கட் பண்ண போகிறேன். நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிராக்காக இருக்கணும். ஒன்றை எடுத்து வச்சுட்டு இன்னொன்று வந்து நம்ம உருட்ட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வரமாவு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா சன்னமாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமாக வேணாம், நீங்கள் எடுக்கும்போது உடஞ்சிடும். ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு உடையாமல் நம்ம பேனில் வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிள் பை செய்யறதுக்காக என்கிட்ட செப்பரேட்டாக பேன் எதுவும் இல்லை. ஸோ நான் வீட்டில் இருக்க பாத்திரமே தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குழியாக இருக்கணும். இப்போ வந்து அகலமும் ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பை பார்க்க. ரொம்ப குழியாக இல்லாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்ச இந்த மாவை இதில் லைட்டாக அப்படியே போட்டுக்கோங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் ஃபில்லிங்கை இதுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ 2ஆக கட் பண்ண இன்னொரு உருண்டையை அதே போலவே தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பீட்சா கட்டர் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சன்னமாக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ண சென்டர் ஷீட்டை வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலில் இந்த மாதிரி வச்சுருங்க. அதே போலவே கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொன்றையும் வச்சுடுங்க. இந்த பக்கமாக வச்சதுக்கப்புறமா இதை வந்து இந்த சைடு இப்படி நிரப்பிட்டு வாங்க. ஒன்று விட்டு ஒன்று இப்படி எடுத்துடுங்க. சென்டரில் வந்துட்டு இன்னொன்று வைங்க. மறுபடியும் இதை மடித்து விட்டதை எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று எடுத்து அப்படியே பின்னிட்டே வாங்க.
எவ்வளவு அழகா நம்ம பின்னிட்டோம் பாருங்க. இப்ப இந்த ஓரங்கள்ல இருக்கிறத உள்ள மடிச்சு விடுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி தடவி வைக்கோங்க. இந்த மாதிரி எக்கை வந்து மேல தடவும் போது இது பேக் ஆகி வரும்போது ரொம்ப அழகான ப்ரௌன் கலர்ல வரும். இப்போ இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கர்ல இந்த மாதிரி உப்பு கொட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து மூடி வச்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். குக்கர் 5 நிமிஷம் இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பையை இது உள்ளார சேர்த்துருங்க. சென்டர்ல வச்சிடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருங்க. மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. ஆப்பிள் பை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேகட்டும். விசில் எதுவும் போட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இது வந்து சரியா ஒரு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சரியா 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகா வந்திருக்கு. சுத்தி நல்ல கோல்டன் ப்ரௌன்ல சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ இதை வெளியில எடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆப்பிள் பை ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஆப்பிள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது அந்த பட்டையோட வாசனை கலந்து சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரா இருக்கு. குழந்தைங்க வந்து ஆப்பிள் சாப்பிடலைன்னா இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா எல்லாமே சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.